இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், அதாவது நிறைய ஊழியக்காரர்கள் போதிப்பதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அதாவது கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவராக இருக்கிறனால தான் நான் இந்த உலகத்தில் இருக்கேன், நம்ம அந்த உலகத்தில் இருப்பதற்கு அவருடைய சுத்த கிருபை தான் காரணம், நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபையேன்னு நிறைய ஊழியக்காரங்க போதிப்பாங்க. இப்படி போதிப்பது வேதத்தின்படி சரியா என்பதை பார்க்க போகிறோம். ஏனென்றால் இப்படிப்பட்ட இதனை தான் ஸ்டீவன் லாப்சன் அவர் போதிச்சுட்டு இருந்தார். இது எங்கேருந்து அடிப்படை டாக்டரினாக வருகிறது என்றால் கால்வினிசம். இதை நிறைய தமிழ்நாட்டில் உள்ள சபைகளிலும் கால்வினிசம் கொள்கையை தான் வைத்துள்ளார்கள். அதற்கு நம்ம தமிழ்நாட்டிலும் இவர்களுக்கு பின்பற்றும் நிறைய கள்ள போதகர்கள் போதித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை குறித்து நாம் இந்த வீடியோவில் விரைவாக பார்க்க போகிறோம். இதுதான் ஹைப்பர் கிரேஸ் டாக்டரின். எப்படி என்று கேட்பீர்கள். அதாவது கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவராக இருக்கிறதுனால தான் அந்த உலகத்தில் இருக்கேன், அவருடைய கிருபையினால தான் நான் அந்த உலகத்தில் இருக்கேன், நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. இது உண்மையா? கண்டிப்பாக இது உண்மை தான். நம்ம நிற்பதும் நாம் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை தான். அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் போதிக்கும் போது அதோடு நிறுத்தி கொள்ளக்கூடாது. இவர்கள் அந்த ஒன் பாட்டை மட்டும் போதிச்சுட்டு நிறுத்தி கொள்கிறார்கள். இப்போ இதுதான் ஒரு டேஞ்சருக்கு நேராகவும் ஒரு ஆபத்துக்கு நேராகவும் விசுவாசிகளை வழிநடத்தும் செல்லும். அது எப்படி என்று நான் உங்களுக்கு கூறுகிறேன். நான் நிற்பதும் நிர்மலாக அவரோட சுத்த கிருபை தான் அப்படின்னு நிப்பாட்டிட்டாங்கன்னா என்ன அர்த்தமாகும்னா, அப்போனா நம்ம ஒன்றுமே நம்ம செய்ய வேண்டாம். இந்த உலகத்தில் ஒரு நற்கிரியைகளையும் செய்ய வேண்டாம், ஒரு பரிசுத்தமாகவும் வாழ வேண்டாம், ஒன்றுமே வாழ வேண்டாம். நம்ம எப்படினாலும் வாழலாம். நம்ம எப்படி வாழ்ந்தாலும் நான் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் அவருடைய சுத்த கிருபைன்னு சொல்லலாம். அப்படி தானே? அப்படின்னா அது தவறு தானே? அப்படின்னா இவங்க ப்ரீச் பண்ணுறது எவ்வளோ பெரிதான ஒரு ஆபத்து. இவையால் நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை தான். அந்த கிருபை என்னை தாங்கி இருப்பதனால் நான் தான் அதிகமான நற்கிரிகளை செய்ய வேண்டும், நான் தான் இன்னும் பரிசுத்தத்தில் இன்னும் அதிகமான பரிசுத்தத்துக்கு நேராக செல்ல வேண்டும். அதுதான் சத்திய போதனை. ஆனால் இந்த சத்திய போதனையை மறுதளிக்கிறவர்கள் தான் இந்த லாஸ்ங்கிறவர். இப்பொழுது உங்களுக்கே தெரிந்திருக்கும், அவர் ஒரு பெரிய ஒரு கேஸில் மாட்டி இப்போ அவர் சபையை விட்டு வெளியே அடித்து துரத்தப்பட்டிருக்கிறார். அதனால் இப்படிப்பட்ட போதனையை நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளும் நிறைய ஊடுருவி உள்ளது. ரிஃபார்ம்டு பேப்டிஸ்ட் சர்ச்சுக்குள்ளே இப்படிப்பட்ட போதனையை தான் போதித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருத்தரையும் விசுவாசிகள் நீங்கள் தூக்கி எறியுங்கள். இந்த ஓநாய்கள் எந்த வசனத்தை இவங்க ரொம்ப அதிகமாக எடுத்து பேசுவார்கள் என்றால் ரோமர் அதிகாரத்தை ரொம்ப அதிகமாக பேசுவாங்க. இவர்கள் ரோமன்ஸ் தான் ரொம்ப பிடித்தமான சாப்டர்னு தப்பாக போதிப்பாங்க. நம்ம அப்படிப்பட்ட ஒரு வசனத்தை நம்ம பார்ப்போம். அதாவது ரோமன்ஸ் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வேத வாக்கியம் என்ன சொல்கிறது என்றால், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்கிறது. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்றெண்ணப்படாமல் கடன் என்றெண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான்கிற இடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அந்தப்படி கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்றெண்ணப்படி மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு. அதனால் இந்த வசனத்தில் என்ன கூறப்படுகிறது என்றால், கிரியை இல்லை, விசுவாசத்தினால தான் நீதிமான ஆக்கப்படுகிறான்னு இந்த அதிகாரம் கூறப்படுகிறது. அதனால் இவர்கள் தெளிவாக கிரியைகளே கிடையாது, நீ விசுவாசத்துக்குள்ளே உள்ளே வந்துட்டேன்னா நீ எங்கேனாலும் போயிடலாம், ஹெவனுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு அவங்க தப்பாக போதிப்பாங்க. அதான் கிருபை மட்டுமே அப்படின்னு சொல்லி போதிப்பாங்க. அவங்க கிரியை சுத்தமாக அவங்க மறுதளிப்பாங்க. இப்படி இவர்கள் போதிக்கும்போது இன்னொரு அதிகாரம் இடிக்குதுங்கிறத இவங்க சிந்திக்காமல் அப்படி போதிச்சுட்டே இருப்பாங்க. அதாவது என்ன அதிகாரம் என்றால் யாக்கோபு 2 வாசிக்கேன். அப்படியே விசுவாசமும் கிரியைகளில் இருந்தால் தன்னில் தானே செத்ததாக இருக்கும். ஒருவன் எனக்கு விசுவாசம் உண்டு, உனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசத்தை நடுங்கின்றன. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது என்று நீ அறிய வேண்டுமான்னு சொல்கிறார். அப்படின்னா கடவுள் இவர்களை பார்த்து என்ன கூறுகிறான்றா, வீணான மனுஷனே, லாசனே, வீணான மனுஷனே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுடா அப்படின்னு இந்த வசனங்கள் பூரா இவர்கள் பேசுவதுக்கு முற்றிலுமாக இடிக்கிறது அல்லவா. அப்படி என்றால் கிரியைகள் உண்டு. அதை நான் உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் முழுவதுமாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். என்றால் இப்போ ரோமன்ஸ் 4ஆம் அதிகாரம் எதை குறித்து போதிக்கிறது என்றால், அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இப்போ நம்ம உள்ள கடவுளுக்குள்ளே வர்றது எதன் அடிப்படையில் என்றால் கிரியைகளின் அடிப்படையில் அல்ல, விசுவாசத்தின் அடிப்படையில் தான் அங்கே பவுல் எழுதி கொண்டு வருகிறார். எப்படி என்றால், இப்போ ஒருத்தன் புறஜாதியான இருக்கிறான், அவன் இப்போ நிறைய நல்ல காரியங்களை செய்தது நிமித்தம் அவன் ரட்சிப்படைஞ்சானா? இல்லை, அவன் இந்த உலகத்தில் நிறைய கடவுளுக்குன்னு நிறைய காரியங்களை செய்ததுனால அவன் ரட்சிப்படைஞ்சானா? கிடையாது.
முதல் ஸ்டெப்பாக நீ எவ்வளோ பெரிய பொல்லாதவனாக இருந்தாலும் சரி, நீ எவ்வளோ பெரிய மோசமானவனாக இருந்தாலும், ஆனால் நீ அவர் மேலே விசுவாசம் வைத்துட்டன்னா நீ வந்து ரட்சிக்கப்படுற. அப்படின்னா அந்த விசுவாசம் நீ வைக்கும்போது நீ முதல் ஸ்டெப் எடுத்து வந்து உள்ளே வர்ற. அந்த தான் வந்து அவர் வந்து ரோமன் 4ஆம் அதிகாரத்தில் வந்து போதிக்கிறார். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபெய்த்தின் மூலமாக ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து உள்ளே வாரோம். உள்ளே வந்த உடனே அதோடு முடிஞ்சு போகிறது கிடையாது. ஆனால் இவர்கள் எப்படி போதிப்பார்கள் என்றால், உள்ளே வந்தோன்னே அதோட முடிஞ்சு போச்சு, ஹெவனுக்குள்ளே போயிட்டு அப்படின்னு போதிப்பாங்க. அப்படி கிடையாது. உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் தம்பிகளா பொறுப்பு அதிகம். அதைத்தான் வேதம் வந்து நமக்கு வந்து போதிக்கிறது. உள்ளே வந்த உனக்கு தாண்டா கேள்வி அதிகம். அதைத்தான் வேதம் போதிக்குது. உள்ளே வந்த நீ தாண்டா அதிகமான நற்கிரியைகளை செய்ய வேண்டும். அதைத்தாண்டா வேதம் போதிக்கிறது. அதைத்தான் ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு தேவ நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாம் போய் படுத்துக்கொண்டு தூங்கவில்லை, அவன் பிள்ளையை கொண்டு பலியிட விசுவாசமாக போனான். அங்கே அவன் கிரியையை நடப்பித்தான். அதனால் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், ஒருத்தன் கிரியைகளினால் ரட்சிக்கப்படவில்லை, விசுவாசத்தினால் தான் ரட்சிக்கப்படுகிறான். ஆனால் விசுவாசத்தினால் ரட்சிக்கப்படுகிற அவன் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். அவன் நற்கிரியைகளை செய்யவில்லை என்றால் அவன் விசுவாசமே கேள்விக்குறி ஆகிவிடும். அதை தான் வேதம் போதிக்கிறது. இதற்கு உதாரணமாக நான் கூறுகிறேன். ஒரு சர்க்கிள் வட்டத்தை போட்டுக்கிடுங்க. இந்த வட்டம் தான் வந்து விசுவாசம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து விசுவாசத்தை வைத்து வட்டத்துக்குள்ளே வாரீங்க. வட்டத்துக்குள்ளே ஃபுல்லாக கிரியைகள் இருக்குது. இந்த கிரியைகள்லாம் செய்யும்போது தான் அந்த விசுவாசம் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கும். அப்புறம் இந்த விசுவாசத்தின் மூலமாக தான் நீங்கள் கிரியைகளை செய்ய முடியும். இந்த ரெண்டில் எதை நீங்கள் ஒன்றை விட்டுட்டாலுமே உங்கள் ரட்சிப்பு கேள்விக்குறி ஆகிவிடும். அதனால் தான் நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள், நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்று வேதம் போதிக்கிறது. அதான் வேத வசனம் கூறுகிறது, பயத்துடனும் நடுக்கத்துடனும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அப்படின்னா அங்கே பயமும் இருக்குது. ஆனால் இவங்க என்ன போதிப்பாங்கன்னா, ஒரே அன்பு அன்பு அன்புன்னு வந்து போதிப்பாங்க. அன்புலேயே ஒரு எக்ஸ்ட்ராடனரியாக போதிக்கிறதும் ஆபத்தானது. அதுக்காண்டி ஓவராக பயம் காட்டி கொண்டு போகிறதும் ஒரு ஆபத்தானது. இந்த ரெண்டு காரியத்தையும் ஏன் போதகர்கள் பண்ணுகிறார்கள் என்றால் பணத்துக்காக தான். அப்படின்னா அன்பும் இருக்க வேண்டும், பயமும் இருக்க வேண்டும். அதுதான் அந்த வேதம் போதிக்கிறது. சரி, அப்படின்னா நற்கிரியைகள்லாம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நற்கிரியைகள்னால் உடனே போய் இந்த ஆலயத்தை போய் தொடச்சி க்ளீன் பண்ணி கழுவிக்கிட்டு கிடக்கிறது வந்து நற்கிரியைகள் வந்து கிடையாது. ஏன்னா கடவுள் முதல்ல ஆலயத்தையே நிராகரிச்சிட்டாரு. நிராகரித்த ஒன்றை போய் கழுவிக்கிட்டே கிடக்கிறது வந்து நற்கிரியைகள் கிடையாது. அப்புறம் நற்கிரியைகள் வந்து என்னங்கிறத நான் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்லிக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அதில் இப்படிப்பட்ட இந்த கால்வினிசம் டாக்ட்ரின்களை இதை பிடிச்சி தொங்கிக்கிட்டு கிடக்கின்ற இந்த கள்ள போதகர்களுக்கும் இந்த கள்ள பயல்களுக்கும் ஒவ்வொருத்தரும் இவர்களை விட்டு விலகி ஓடிவிடுங்கள்.